இப்படி பழகிதான் மதிக்கிறேன் வாசல்ல விட்டு அவரங்களை கதை சொல்றாரு படம் அடைஞ்சு விட்டான். இப்போ இவர் உங்களுக்காக கதைக்கிறதுக்கு நீங்கள் உத்தியோகப்பட்ட இவரும் ஐயாவும் மற்றவர் யாரும் சரி. இப்போ இவ 3 பேரும் உங்களுடைய நிருபராக வந்து என்னோட சந்திச்சது. நான் சொன்ன முடிவு சொல்லியிருக்க அறிக்கை இருக்குத்தானே. அதாவது முதலமைச்சரால் விடுபட்டு ஆசீர்வாதத்தை வாங்கி எங்களுக்கு பிரித்து தந்தது 3 திட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின்படி எங்களுக்கு ஒழுக வேணும்ன்றதை நீங்கள் அது சம்பந்தமான விடயங்களில் இது வருகின்ற அந்த குழுவிற்கு தானே அந்த குழுவில் எல்லாம் சமர்ப்பித்து இந்த குழு ஆரம்பிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ வேகமாக பாயலாது இது விதமாகத்தான் செல்ல வேணும். ஆகவே அதில் எங்களுடைய சம்மணத்தினுடைய குளத்தில் உள்ள தண்ணியை அதாவது ஊடகத்துக்கு சொல்லுங்க. நாங்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஊடகம் தயவு செய்து பொறுப்பாக பாவிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை. நான் அரசியல் சந்திப்பும் கூடி எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்களுடைய கருத்தினாலே ஏற்பட்ட குறைபாட்டாலேயோ வரையில் வெளியில் வந்த செய்திகளாலே ஏற்பட்ட மனக்கு கிளத்தால நாங்கள் ஆளுநர் அவர்களை சந்திக்க வந்த நாங்கள் இன்றைக்கு ஆளுநரை சந்தித்ததால் எங்களுக்கு மன ரீதியான நிம்மதியும் ஒரு திருப்தியும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. எனவே நாங்கள் இனி எந்த விதமான சந்தேகம் எங்களுக்கு இல்லை, திருப்தி அடைஞ்சிருக்கிறோம். எதிர்காலம் எங்களுக்கு நல்லதாக அமையும் இந்த இடத்துல சாப்பிட போனீங்களோ பிடிச்சினீங்களோ மக்களின் வெண்டனாகவும் தமிழர்களின் தமிழ் தாயின் வெண்டனாகவும் அந்த குழு வந்து நிபுணர் குழு இதை செய்யக்கூடிய மற்ற பேர் அதோடு உங்களோட பங்கும் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய கரிசனை என்ன, உங்களுடைய வேண்டுகள் என்னன்னு வச்சு அது ஒரு எஃபெக்ட்ஸ் பாடியாக மேலே வந்த போது நீங்கள் சொன்னீங்களே இவர் தான் நிருபர் என்று அல்லது இவர் இல்லோ வேறு யாரோ நீங்கள் தெரிஞ்சு கொண்ட நிருபரை வந்து அந்த குழுக்கள் நாங்கள் அமைப்போம். அப்போ இது மாவட்ட ரீதியாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்ற 20 ஆண்டுகளுக்கு வடமாகாணத்தில் மக்கள் எங்கெங்கே என்னென்னா என்ன உறுதி என்ற எங்களுக்கு தேவையான தண்ணி இருக்குது. இங்கே அதை பராமரிக்கிற பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கிறது. சரியோ, ஒரு இடத்துல தண்ணி கூட இருக்குது, இன்னொரு இடத்துல தண்ணி இல்லாமல் இருக்குது. ஆகையினால நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக இப்போ ஐயா சொன்ன பேர் இந்த வருடம் நீங்கள் போக செய்யல 90,000 9,000 அதை மாற்றலாம். என்னுடைய கணிப்பின்படி அது நான் நினைக்கிறேன், நான் ஐயா சீதரன் சொன்னது போல 45,000 அளவுக்கு வளர்க்கலாம். அதை அப்போ நாங்கள் செய்வோம். அப்போ அதுக்கு தேவையான தண்ணி எவ்வளவு நாங்கள் கணக்கிடலாம். அந்த தண்ணி எங்கேருந்து வரேன்னு பார்க்கலாம். ஆனால் முதல் முறையில் தண்ணி கிடைக்கும் மக்களுடைய உரிமை இருக்குது, அவை தான் அந்த தண்ணிக்கு உரிமை. ஆனால் அதே நேரத்தில் அவை தண்ணியை சிக்கனமாக பாவிச்சுட்டு தேவையான அளவுக்கு பாவிச்சுட்டு மற்றவர்களுக்கு தண்ணியை கொடுப்பது தான் சர்வதேச நியதி, சர்வதேச அது நியாயமாகும். தெரியும் அது. அப்போ அதுக்கான நாங்கள் வழிமுறைகளை நாங்கள் கலந்து ஆலோசிக்க போகிறோம். அதுக்கான குழு உருவாக்கப்பட்டது. இனி நீங்கள் உங்களோட நிருபரை அந்த குழுவுக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் மாவட்ட ரீதியாக நாங்கள் கடைசி போட்டு கனகாலம் அல்ல, ஒரு சுமாரான காலம் எடுத்து 20 வருடங்களுக்கு
வடமாகாணத்தின் தண்ணி முகாமுத்தை ஏற்படுத்தி ஒரு நாங்கள் திட்டத்தை கொண்டு வர போகிறோம். அந்த திட்டம் உங்களால் நிரூபிக்கப்பட்ட ஒரு திட்டமாகும். அது உங்களுக்காக செய்யப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கட்டும். என்னுடைய அவா என்னவென்றால் அது நாங்கள் எங்கே சந்திக்கிறோம் என்று தெரியாது. உதாரணமாக நாங்கள் கிளிநொச்சியில் சந்தித்தோம் என்றால் அது கிளிநொச்சி தண்ணீர் சம்பந்தமான பிரகடனமாக மாற வேணும். இனிமேல் யாரும் வந்தாலும் அதை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பிரகடனமாக மாறி உங்கள் கையில் இருக்க வேண்டும். அதான் என்னுடைய அபாயம். பெண்கள் இருக்க வேணும். அதுல 3 பெண் உறுப்பினர்களோட அது நீங்கள் தீர்மானிக்கும். அது உங்களோட ஜனநாயகம். நான் சொல்லிதான் யார் வர வேணும். மாவட்ட நிதியாக மாறி 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 அது சென்ட்ரலுக்கு அந்த 5 மாவட்டத்துக்கும் வச்சு நீங்கள் தீர்மானிக்கும். மாற்றமடையும். அது உள்ளார்ந்த அது நான் சொல்லிடாதே. அது உள்ளார்ந்த நீங்களே செய்யும். குளத்தில் இருக்கிற தண்ணி உண்மையிலே எங்களோட பயன்பாட்டுக்குரியது. எங்களை முழுமையாக அதை பயன்படுத்தி அதின் பயன்களை அடைய சொல்லி அவர் சொல்கிறேன். ஆனால் யாழ்ப்பாணத்தின் தேவை இருக்குது என்றதை நாங்கள் எல்லாரும் உணர்றோம். அதே வகையில் 5 மாவட்டங்களை சேர்ந்த நீர்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்கிறத எப்படி நாங்கள் பயன்படுத்தணும், இதை நாங்கள் எதிர்காலத்தில் எப்படி திட்டமிடணும் என்கின்ற வகையில் ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கிறோம். அதில் விவசாயிகளால் எங்களையும் அதில் ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுத்து எதிர்காலத்தில் இந்த நீரை எப்படி நாங்கள் முகாமை செய்து இந்த தண்ணியை நாங்களும் யாழ்ப்பாணத்துக்கும் தண்ணி தேவை இருக்குது என்றதை உணர்ந்து அவைகளுக்கு நாங்கள் அதை பகிர்ந்து கொடுத்து செய்யக்கூடிய ஒரு திட்டங்களை எதிர்காலத்தில் நாங்கள் திட்டமிட்டு வகுப்போம் என்பதை பிரதானமாக சொல்லியிருக்கிறார். இப்போதைக்கு ஊடகங்களில் வருகிற செய்திகளை பார்த்து தண்ணியோ இல்லை தண்ட கருத்தையோ புலியாக கருத வேண்டாம் என்றும், நிச்சயமாக இந்த விடயங்கள் விவசாயிகளுக்கு பாதகம் இல்லாமல் தாங்கள் அந்த முடிவை செய்வேன் என்றும், அடுத்ததாக முதன்மையாக எந்தெந்த சமூகம் ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு இதை நம்பி வாழுது. இப்போ குளம்னு சொன்னால் குளத்தை நம்பி நாங்கள் ஒரு சமூகம் வாழமாக இருந்தால் அந்த நீரை அவர்கள் முதன்மையாக பயன்படுத்துறதுக்குரியவர்கள் என்பதை அவர் மனப்பூர்வமாக ஒரு ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் எங்களுடைய சமூகத்துக்கு எது விதமான இடையூறும் இல்லாமல் நாங்கள் அந்த தண்ணியை இந்த முறை பகிர்ந்து பயிர் செய்வதற்கு தாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும், எதிர்காலத்தில் தாங்கள் ஒரு குழு ஒன்று அமைச்சு யாழ்ப்பாணத்துக்கான நீர் வடிவங்கள், வீணா கடலில் கூட நீர் வடிவங்களை பற்றிலாம் ஆராய்ஞ்சு பாலியாட்டு திட்டங்கள், ஆறும திட்டங்கள் போன்ற திட்டங்களை பற்றியெல்லாம் நாங்கள் முடிவெடுத்து எதிர்காலத்தில் வடிவாக சந்தோஷமாக எல்லாரும் ஒற்றுமையாக செய்வோம். அப்போ தான் நாங்கள் இந்த மண்ணில் நிரந்தரமான நிம்மதியான விடுதலை பெற்ற மக்களாக வாழலாம் என்கிற இந்த கருத்தை சொல்லுவோம். சரியா? வணக்கம். நான் இரண்டமடு கமக்கார அமைப்புகள் சம்மேளனத்தினுடைய செயலாளர் முத்து சிவமோகன். இன்று நாங்கள் கௌரவ ஆளுநர் அவர்களை சந்திப்பதற்கான ஒரு நோக்கமாக இருந்தது. அண்மை காலமாக ஊடகத்தில் வெளிவந்த செய்தியாக இருந்த இரண்டமட குளத்தில் தேக்கப்படுகின்ற நீரில் 40% விவசாய பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தி கொண்டு மீதி 60% நீரை நாங்கள் வீண்விரியம் செய்கின்றோம் என்ற ஒரு செய்தி எங்களுக்கு மிகவும் கவலையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருந்தமையினால், இந்த செய்தியிலே உண்மை இல்லை என்பதை நாங்கள் மானசீகமாக அறிந்திருந்தாலும் அந்த செய்தி மக்களிடத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தமையினால இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு இன்று அது சம்பந்தமான ஒரு அறிக்கையும் தயாரித்து ஆளுநர் அவருடைய கையிலே கொடுத்து அவரோடு கலந்துரையாடிய வேளையிலேயே அவர் அந்த செய்தி சம்பந்தமாக, அந்த செய்தியில் நீங்கள் நம்பகத்தன்மை இல்லை, நீங்கள் நம்ப வேண்டாம், அந்த விடயத்தில் ஒரு தவறுதலோ இல்லாட்டி எங்கேயோ ஒரு குறைபாடு இருந்திருக்கலாம், ஆனால் நிச்சயமாக நான் அப்படியான மனோநிலையில் இல்லை, உங்களுடைய நீர் உங்களுக்குரியது, நீங்கள் அதை முழுமையாக பயன்படுத்தி விவசாய நடவடிக்கையில் ஈடுபடலாம் எக்காலத்திலும். இதை தவிர யாழ்ப்பாணத்துக்கான நீர் தேவை என்பது ஒன்று இருக்கின்றது என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள் என்ற கேள்வியை எங்களிடத்தில் வைத்தார். உண்மையிலேயே நாங்களும் இந்த மண்ணிலேயே தான் வாழ்ந்து நீரில்லாமல் தான் நாங்கள் இரண்டமடு என்கின்ற பிரதேசத்திலே குடியேற்றத்துக்கு சென்றவர்கள். எனவே நீரினுடைய தன்மையை யாழ்ப்பாணத்தில் எவ்வாறு என்பதை நாங்கள் நன்கு உணர்வோம். அதை நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே உணர்ந்து கொண்டவர்கள். அந்த வகையில் யாழ்ப்பாணத்துக்கான நீர் பிரச்சனை என்பது ஒன்று என்று நாங்கள் உணர்கின்றோம். அதற்கான திட்டங்களை எதிர்வரும் காலத்திலே ஒரு குறிக்கப்பட்ட ஒரு அமைப்பை ஒன்றை உருவாக்குகின்றார். அந்த 5 மாகாணங்களுக்கு இடையிலே, அந்த 5 மாவட்டங்களுக்கும் இடையிலே, அந்த 5 மாவட்டங்களிலும் இருந்து கிடைக்கின்ற நீர்கள் எங்கே வீண்விரியமாகுது, அதை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு திட்டங்களை நாங்கள் எதிர்காலத்திலே ஆராய்ஞ்சு இந்த யாழ்ப்பாணத்துக்கான நீரை எவ்வாறு எடுத்துச் செல்லலாம், நீண்டதும் நிலைத்ததுமான அந்த நீர் திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குழுவிலே இந்த விவசாய சமூகத்தின் பிரதிநிதிகளும் அங்கம் வகிப்பார்கள். எனவே எதிர்காலத்தை நாங்கள் சிறப்பாக எதிர்நோக்குவோம் என்கின்ற ஒரு நல்ல செய்தியோடு எங்களுக்கு அவர் மானசீகமான சந்தோஷமான நல்ல செய்திகளை சொல்லி எங்களை வழி அனுப்பி வைத்தார் என்று இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம்.